இலங்கை இறுதிப்போர் குறித்து ஐநா மனித உரிமை ஆணையர் தாக்கல் செய்த அறிக்கை மீதான விவாதம் நாளை நடக்கிறது. இவ்விவகாரத்தில் அமெரிக்கா கொண்டு வரும் வரைவு தீர்மானம் நாளை மறுநாள் நிறைவேற இருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல் தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரன். நேர்களே, இதுதான் ஐநா மனித உரிமை கவுன்சிலுடைய மைய மண்டபம். இங்குதான் நாளை மறுநாள், அதாவது 1ஆம் தேதி இலங்கை மீதான அமெரிக்க தீர்மானம் அமெரிக்கா கொண்டு வர இலங்கையே வழிமொழிய எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது, நிறைவேற இருக்கிறது. இதன் மீது விவாதங்கள் நடக்குமா அப்படின்னு நாம விசாரிக்கும் பொழுது அதற்கான வாய்ப்பில்லைன்னு சொல்றாங்க. முந்தைய தீர்மானங்களை பொறுத்த வரைக்கும் அது இலங்கைக்கு எதிரான தீர்மானம், ஆதரவு நாடுகள் எதிர்ப்பு நாடுகள் இருந்தன, வாக்கெடுப்பு இருந்தது, ஆகையினால விவாதங்கள் இருந்தது. ஆனா இம்முறை இது கருத்தொற்றுமையுடன் கூடிய ஏக மனதாக நிறைவேறக்கூடிய தீர்மானம் அப்படிங்கறதுனால விவாதம்லாம் இருக்காது, உடனடியாக கொண்டு வருவாங்க, ஏத்துப்பாங்க. இது நாளை மறுநாள், அதாவது 1ஆம் தேதி. ஆனா இந்த விவகாரத்தில் விரிவான விவாதம் நடைபெற இருக்கிறது நாளை. ஐநா மனித உரிமை ஆணையாளர் இலங்கை மீது விசாரணை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த கவுன்சில்ல நாளை அது அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்யப்பட்டு நாடுகள் பல விவாதத்தில் பங்கு கொண்டு அதன் மீது விரிவான விவாதங்கள் நடைபெற இருக்கிறது. ஐநா மனித உரிமை ஆணையாளர் ஒரு கலப்பு விசாரணையை அந்த அறிக்கையில தன்னுடைய பரிந்துரையா சொல்றாரு. இந்த பரிந்துரைகள், அந்த அறிக்கையுடைய கண்டுபிடிப்புகள், இதுல இந்தியா உள்ளிட்ட நாடுகளுடைய பார்வை என்ன அப்படிங்கிறது நாளை தெரிய வரும். இந்த கவுன்சில் மண்டபத்தில் இந்திய நேரப்படி நாளை மாலை 6:30 மணிக்கு அந்த விவாதம் நடைபெற இருக்கிறது. அதற்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை அந்த தீர்மானமும் இதே கவுன்சில் வளாகத்தில் நிறைவேற இருக்கிறது. ஜெனீவாவிலிருந்து ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் ஹரிஹரன்.